ஏஜென்ட்ஸ் 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 இன்றைக்கி ஏஐ உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க வார்த்தை இது தான். ஆனால் ஏஜென்ட்னா என்ன? ஏஜென்ட்டால் என்னெல்லாம் பண்ண முடியும்? முக்கியமாக எதெல்லாம் ஏஜென்ட்ஸ் கிடையாது? ஸோ இன்றைக்கி வீடியோ முடியும் போது இது மட்டும் இல்லாமல் ஏஐ சுற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. எனக்கு எல்லா டூல்ஸும் எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா? இந்த வீடியோ முடியும் போது இதுக்கான கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. இப்போ நான் சொல்கிறத அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணி ஹே ஐ வாண்ட் டு லேர்ன் ஏஐ, கேன் யூ கிவ் மீ அ கம்ப்ளீட் லேர்னிங் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் பிளான் கிடச்சிரும். ஆனால் இது ஏஐ ஏஜென்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு ஏஜென்ட்னா என்ன? இப்போ இதே விஷயத்தை நீங்கள் ChatGPT கிட்ட கேட்காம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க ஏஐ மென்டார் கிட்ட போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? எடுத்த உடனே இதான்ப்பா அவனோட ஏஐ லேர்னிங் பிளான் அப்படின்னு கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் உங்கள் பேக்ரவுண்டு தெரிஞ்சுப்பார். உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரியும், என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரியாது, அதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பார். ரைட்? அண்ட் உங்களோட எண்ட் கோல் என்ன? நீங்கள் ஏஐயில் மிஷின் லேர்னிங் படிக்கணுமா, டீப் லேர்னிங் படிக்கணுமா, ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்கணுமா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பார். ப்ளஸ் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கான லேர்னிங் பிளான் வேணும், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் படிக்கிறதுக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிப்பார். ஸோ இதெல்லாம் தான் கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்டெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு கிளியர் எண்ட் கோல் கிடைக்கும். ரைட்? கிளியர் எண்ட் கோல் என்னது? உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்ட் லேர்னிங் பிளான். ப்ளஸ் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் அவர் ஞாபகத்தில் இருக்கும், விச் மீன்ஸ் மெமரி. ஓகே, ஸோ உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவர் மெமரியில் வச்சுருப்பார். அதை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட் லேர்னிங் பிளான் க்ரியேட் பண்ணி தருவார். இப்போ இதே விஷயத்தை ஒரு எல்எல்எம் பேஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணிச்சுன்னா அதுதான் ஏஐ ஏஜென்ட். இப்போ நம்ம ஒன் ஸ்டெப் ஃபர்தராக போய் யோசிக்கலாம். நீங்கள் சென்னை டு டெல்லி போகணுன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தெரியான்னு கேட்குறீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணுறீங்க. என்கிட்ட கூகுள் ஃப்ளைட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது, Booking.com ஆக்சஸ் இருக்குது, அண்ட் எக்கனாமிக் டைம்ஸும் ஆக்சஸ் இருக்குது. உனக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்? உங்கள் ஸ்கெடியூலை புரிஞ்சுப்பார். நீங்கள் மார்னிங் ஃப்ளைட்டில் போகணுமா, ஈவினிங் ஃப்ளைட்டில் போகணுமாங்கிற உங்கள் ப்ரிஃபரன்ஸை புரிஞ்சுப்பார். ப்ளஸ் இது ஒரு ரவுண்ட் ட்ரிப்பா இல்லை ஒன் வே ட்ரிப்பா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்பார். கடைசியாக அவருடைய கான்டெக்ஸ்ட் அண்ட் எண்ட் கோல் கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு டெசிஷன் மேக் பண்ணுவார். என்கிட்ட 3 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, Booking.com, கூகுள் ஃப்ளைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ். என்னோட எண்ட் கோல் நான் அச்சீவ் பண்ணணும்னா இல்லை இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்கு Booking.com தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டெசிஷனை அவர் எடுப்பார். அவரோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த டெசிஷனை அவர் எடுப்பார். இப்போது இதே விஷயத்தை ஒரு எல்எல்எம் பவர்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணிச்சுன்னா அது ஒரு ஏஐ ஏஜென்ட். ரைட்? ஸோ ஒரு எல்எல்எம் பேஸ்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான கான்டெக்ஸ்ட்டை கேதர் பண்ணி அதையெல்லாம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனையும் அதையே எடுத்துச்சுன்னா அது எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ரைட்? ஸோ இந்த எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் சில கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும் அதையும் நம்ம ஏஜென்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நான் ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி கற்றுக்கணும் இல்லை ஏஜென்டிக் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது. என்ன ஃப்ரேம் ஒர்க்கை நான் சூஸ் பண்ணணும், என்ன டூலை நான் படிக்கணும், எல்லா டூல்ஸும் நான் தெரிஞ்சிருக்கணுமா? நிறைய நோ கோட் சொல்யூஷன்ஸ் இருக்குது, லோ கோட் சொல்யூஷன்ஸ் இருக்குது, கோடிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் தெரிஞ்சிருக்கணுமா? ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கால்வாசி ஏஐ அப்ளிகேஷன்ஸ் ஈவன் என்டர்பிரைஸ் லெவலில் டெவலப் பண்ணிகிட்ருக்க ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் புரிஞ்சுக்கலாம். Anthropic, ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயர்ஸ் இன் ஏஐ வேர்ல்டு, அவங்களோட பில்டிங் எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் பேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய எல்எல்எம் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு முக்கால்வாசி ஏஜென்ட்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தேவைப்படலை, சிம்பிள் கம்போசிபிள் பேட்டர்ன்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி ஒரு என்டர்பிரைஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறோன்னா அதில் எங்களுக்கு இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் பார்ட் எது தெரியுமா? எல்எல்எம் கூட கம்யூனிகேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறது தான். ஏன்னா சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி எல்எல்எம்மோட நேட்டிவ் ஏபிஐஸ், ஓப்பன் ஏஐயோட ஏபிஐஸ், ஜெமினியோட ஏபிஐஸ் இதை டேரெக்டாக பைத்தான் கோட்லேருந்தே கால் பண்ணி நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வாங்கிட முடியும். ரைட்? பட் 80 to 85% ஆஃப் த ஒர்க், த டஃப் பார்ட் அது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம இந்த அப்ளிகேஷனை இல்லை இந்த ஏஜென்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர் டேட்டா கொடுக்கணும், ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணணும், அதுக்கான மெமரியை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏஜென்ட்டை சுற்றி நடக்கிற விஷயங்கள், ரைட், அதுக்கு தான் வந்து 80 to 85% ஆஃப் எஃபர்ட் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது எல்எல்எம் கூட இருக்கிற கம்யூனிகேஷனை ஒரு ஸ்மால் பார்ட்டை வச்சுக்கிட்டு அதை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் என்ன தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்மளோட வேலையை சிம்பிள் ஆக்கினாலும் அதை படிக்கிறதுங்கிறது ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது.
ஓகே, லேங்கிராஃப், லேங்செயின் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸை எடுத்த உடனே நீங்கள் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் யூஸிங் சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்டர்பிரைஸ் லெவலில் பில்ட் பண்ணுற நிறைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் RAG பேஸ்ட் சேட்பாட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ RAGனா ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம RAGனா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு RAG பேஸ்ட் சேட்பாட்டை லைவாக நம்ம டெவலப் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye bye.